வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான ஒரு காமெடி ட்ராமா மூவி தான் சேஷம் மைக்கேல் ஃபாத்திமா. இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில். இந்த சேஷம் மைக்கேல் ஃபாத்திமா படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாணி பிரியதர்ஷன், ஃபெமினா ஜார்ஜ், சுதேஷ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. மனு சி குமார் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். நம்ம ஹீரோயின் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த அண்ணனும் அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் மெக்கானிக்கா வந்து இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோயின் வந்து வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து உன் பேச்சை நிப்பாட்டவே மாட்டியா, எப்ப பாரு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கே வாயாடி அப்படின்னு சொல்றாங்க. டிவியில ஃபுட்பால் மேட்ச் ஓடினாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு கார்ட்டூன் ஓடினாலும் சரி, அதுக்கு வந்து இவங்க கமெண்ட்ரி எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க சின்ன வயசுல இருந்தே. ஸோ வளர்ந்து இவங்க பெருசானதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய பேச்சு தான் வந்து ஒரு தனி டேலண்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அண்ணன் வந்து ஒரு நாள் ஒரு ஃபுட்பால் மேட்சுக்கு வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அங்க நம்ம ஹீரோனை வந்து ஃபுட்பால் கமெண்ட்ரி வந்து பண்ண வைக்கிறாரு. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபுட்பால் மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சூப்பரா வந்து கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம ஹீரோனுக்கு வந்து இந்த ஒரு விஷயமே வந்து தெரிய வருது. நாம வந்து ஒரு கமெண்டேட்டர் ஆகலாம், ஃபுட்பால் மேட்சுக்கெல்லாம் வந்து கமெண்ட்ரி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. ஸோ இந்த சின்ன கிராமத்துல இருந்துட்டு நம்ம ஃபுட்பால் கமெண்டேட்டர் ஆக முடியாது, நம்ம சிட்டிக்கு போய் இதுக்கான வாய்ப்புகளை தேடி போவோம். ஸோ நாம ஆசைப்பட்ட இந்த ஒரு கனவை வந்து எப்படியாச்சும் நிறைவேற்றணும் அப்படின்னு ஹீரோயின் வந்து சிட்டிக்கு போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வந்து என்னென்ன, ஃபைனலா இவங்க ஒரு ஃபுட்பால் கமெண்டேட்டர் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சேஷம் மைக்கேல் ஃபாத்திமா படத்தோடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கான ஸ்கிரீன் பிளே வந்து சூப்பராகவே டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் தான் வந்து கமெண்ட்ரி கொடுத்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்ட் டைம்ல பெண்களும் வந்து கமெண்ட்ரி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தான் பேசுறதா வந்து ஒரு பிளஸ் பாயிண்டாவே இருக்கு அப்படின்னு ஹீரோயின் வந்து ரியலைஸ் பண்ணி ஸோ அது சம்பந்தமான ஒரு ஜாப் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இதுல ஏற்படக்கூடிய தடங்கள் வந்து என்னென்ன, இதெல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த படத்துல வந்து கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் எமோஷனலாகவும் வந்து கொண்டு போயிருந்தாங்க. படம் பார்க்க நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்யாணி பிரியதர்ஷனோட ஆக்டிங் வந்து இந்த படத்துல மிகப்பெரிய ஹைலைட்டு. ஸோ இந்த ஒட்டுமொத்த படத்தையும் அவங்க தான் வந்து தாங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்ப பாரு வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, பட் அது வந்து போரே அடிக்காது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இவங்க வந்து கமெண்ட்ரி கொடுக்கக்கூடிய அந்த சில இடங்களாகட்டும், ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் வந்து போல்டா இவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய விதங்களாகட்டும், இது எல்லாமே அந்த ஃபாத்திமா அப்படிங்கிற கேரக்டருக்கான ஜஸ்டிபிகேஷனை வந்து படத்துல செம்மையாவே பண்ணியிருக்காங்க. ஹீரோயினோட அப்பா கேரக்டர்ல வர சுதேஷ் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. நிறைய எமோஷனலான சீக்வன்ஸ்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கும். ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஹீரோயினோட கனவாக இருக்கு. அதுல வந்து என்னென்ன சவால்கள் வரப்போகுது அப்படின்னு பார்க்குற ஆடியன்ஸ் வந்து நமக்கு ஒரு ஃபீல் வந்து ஏற்படணும். அது வந்து இந்த படத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. அண்ட் இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் வந்து நீட்டாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சாங்ஸும் அதே போலதான் ஓரளவுக்கு கேட்கும்படியாகவே இருக்கு. மிக முக்கியமா இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சில வசனங்கள் வந்து ரசிக்கும்படியாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் வந்து ஹீரோயின் வந்து யாரு, அவங்களுடைய கேரக்டருடைய உண்மையான நேச்சர் வந்து என்ன அப்படிங்கறத வந்து ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் கதைக்குள்ளே வந்து போவாங்க. என்னடா இது டக்குன்னு கதைக்குள்ள போக மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஒரு சிலருக்கு வந்து இருக்கதான் செய்யும். ஒரு சில இடங்கள்ல இந்த படம் வந்து லைட்டா போர் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்தாலும் அந்த ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து காப்பாத்துது. இஷாம் அப்துல் வஹாபோடைய மியூசிக் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபீல் குட்டான படம் வந்து பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். படத்துக்கான சினிமோட்டோகிராஃபியும் அதே போலதான் நல்லா கலர்ஃபுல்லா ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து வரும்போது கௌதம் மேனன் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த சில சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரசிக்கும்படியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா இந்த படம் வந்து எப்படிதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வந்து இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபீல் குட்டான சில காமெடி படங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க தாராளமா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இதெல்லாமே வந்து மறக்காம பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.